Hi friends, நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார்ஸ் அப்படின்ற சொல்ல இருந்து இப்போ நான் பார்க்க போறது ஒரு ஹை கிளாஸ் அப்படின்ற காரோட அப்கிரேடை பத்தி தான். இது ஒரு பேசிக் ஒரு வேரியன்ட் கார் கூட சொல்லலாம். இந்த கார்ல வந்து பண்ணிருக்க விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாக் லேம்ப் ப்ரொஜெக்டர் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஹை கிளாஸ்க்கு வந்து ஹெட் லேம்ப் அப்படின்றது வந்து ஒரு பெரிய டாஸ்கா இருந்துட்டு இருந்துச்சு இத்தனை வருஷமா. இது வந்து ஒரு ஹெட் லேம்ப் வந்து நம்மளால பெருசா அப்கிரேட் பண்ண முடியறது இல்லை. அதுக்கு வந்து சில ஹை அண்ட் ப்ரொஜெக்டர்ஸ் தான் மாத்துற மாதிரி இருந்துச்சு. அதோட பட்ஜெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. அது மாத்தினா கூட அந்த லெவலுக்கு போயிட்டு ரீச் ஆகாம தான் இருந்துச்சு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா. இப்போ அதுக்கு ஒரு பெரிய சொல்யூஷனாக தான் இந்த மாதிரி ஃபாக் ப்ரொஜெக்டர் லென்ஸை வந்து நம்ம கார் லொகேட் பண்ண ஆப்ஷன்ஸ் கூட கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு டபுள் ப்ரொஜெக்டர் லென்ஸ் சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஹெட்லாம்போட ட்வைஸ் த டைம் பிரைட்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இது வந்து முழுக்க கிரவுண்ட் கிளியரன்ஸை டிராவல் ஆகிறதுனால ஆப்போசிட்ல வரவங்க யாருக்குமே பெருசாக டிஸ்டர்பன்ஸுமே வரதில்லை. ஏன்னா இதோட மேக்ஸிமம் ஹைட் சென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 feet தான் லைட்டோட டிஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் அதுலேயே உங்களுக்கு ஹை பீம் அண்ட் லோ பீம் அப்படின்னு ரெண்டு விஷயமே இருக்கும். பை டிஃபால்ட் நம்ம பிடிக்கிற ஒரு டம்மி கொடுத்துருப்பாங்க வென்டிலேட்டர் போகிறதுக்கான ஏரை கொடுக்கறதுக்காக. அந்த டம்மி நாங்கள் அழகாக ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் வந்து ஒரிஜினலாக வர அதே ஒரு ஃபினிஷிங்ல வந்து இந்த லைட் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து மோகோ அப்படின்ற பிராண்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ரெண்டுமே வெரி பவர்ஃபுல் லென்ஸ் சொல்லலாம். ஸோ இந்த லைட்ல வந்து ஹை பீம் அண்ட் லோ பீம் ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அட் சேம் டைம் இந்த காருக்கு நாங்கள் ஃபாக் லேம்ப் கூடவே உங்களுக்கு ஃபாக் டிஆர்எல் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபாக் டிஆர்எல் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கோட ஷேட்ல இருக்கும். ஸோ ஒயிட் அழகா இருக்கும். ஆனால் டைம் வந்து லைட் கிட்டத்தட்ட ஆஃப் மாதிரியா இருக்கும். அது வந்து இண்டிகேட்டர் போடுறப்ப லெஃப்ட் மோடுக்கு இண்டிகேட்டர் மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரைட் போடுறப்ப ரைட் மோடுக்கு இண்டிகேட்டர் மாற ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு டாப் எண்ட்ல வர ஐகாஸ் பை டிஃபால்ட்டா கொடுக்குறாங்க. அது நாங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்லேயே இந்த ப்ராஜெக்ட் இந்த ஃபாக் டிஆர்எல் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது இந்த ஃப்ரேம் என்டையர் ஃப்ரேமே நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். இந்த ஃப்ரேம் கூட வர இந்த சில்வர் ஷேட்ல இருந்து அத்தனையுமே ரீப்ளேஸ்ட் ஆயிருக்கு. ஃபாக் டிஆர்எல்லுமே பார்த்தீங்கன்னா ஓஎம்ல அதே ஃபினிஷிங்ல வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது கூட இந்த காரங்க சன்ஃப்ளேம் போட்டிருக்கோம். சன்ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு நானோ செராமிக் கோட்டட் ஃப்ளேம் சொல்லலாம். இது வந்து டோருக்கு 50 விண்ட்ஷீல்டுக்கு 70 நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த காருக்கு வந்து நாங்கள் வீல் ஆர்ச் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பை டிஃபால்ட் டாப் எண்ட்ல வர ஒரு கார்ல மட்டும் வர ஒரு வீல் ஆர்ச் கூட சொல்லலாம். இந்த வீல் ஆர்ச் வந்து இந்த கார் நாங்கள் ரீலோகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இந்த வீல் ஆர்ச் கூடவே நாங்கள் வந்து ஓஎம்ல வர ஃபுட் ஸ்டெப் மாதிரி ஒரு பாடி வந்து லெஸ் தென் 4 inch வர மாதிரியான ஒரு ஃபுட் ஸ்டெப் மாட்டி கொடுத்துருக்கோம். அதோட கண்டினியூட்டி பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயுமே வர ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு என்டையரா பார்க்குறப்ப உங்களுக்கு பேக் போட்ல இருந்து ஃப்ரண்ட் பம்பர் வரைக்கும் வந்து வர பேனல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபுல்லி ஃப்ரேம்டு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 4 பாடி கிரீம் நாங்கள் இந்த கார் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இந்த காருக்கு வந்து மேட்ஸ் போட்டிருக்கோம். மேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைக்கர் அப்படின்ற பிராண்டோட ஒரு 3D டைப் ஆஃப் மேட்ஸ் தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து செட் ஆஃப் ஃபுல் ரோக்குமே இந்த மேட் கவரேஜ் கிடைக்க ஆரம்பிக்குது. அண்ட் இந்த மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரோக்குமே வந்து கம்ப்ளீட் பார்ட்டாக கிடைக்க ஆரம்பிக்கும். பேக்ல பார்த்தா சிங்கிள் பீஸ் மேட், அது டிக்கில பார்க்குறப்பையும் ஒரு ரோ கம்ப்ளீட் மேட்டாக கிடைச்சிடும். இது மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ஈஸியான ஒரு மேட். எவ்வளவு தூரம் நீங்க சேரு சகதி தண்ணின்னு போட்டால் கூட இந்த மேட் கிளீனிங்க்கு ரொம்ப வசதியான ஒரு மேட்டாக கூட இந்த மேட் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த காருக்கு போட்டிருக்கிறது ஆம்பியன்ட் லைட். ஆம்பியன்ட் லைட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலான இருக்கிற ஒரு ஃப்ரேம் இல்லாமல் இந்த காருக்கு வந்து நாங்கள் ஒரு ஓஎம் ரீப்ளேஸ்மெண்ட் ஆம்பியன்ட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓஎம் ரீப்ளேஸ்மெண்ட் லைட் வந்து ஒரு ரிமோட் சுவிட்ச் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேனல்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒரிஜினல் டிஃபால்ட்டாக இருக்கிற ஃப்ரேம்ஸ் வந்து லைட்டை மட்டும் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிட்டு வேறு கலர்ஸ் நீங்கள் மாற்ற முடியும், பேட்டர்ன்ஸ் மாற்ற முடியும், டிசைன்ஸ் மாற்ற முடியும். எல்லாமே வந்து ஒரு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 2 பட்டன்ஸ் மூலமா நீங்கள் எல்லா லைட்ஸ் கலர்ஸும் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த என்ன கலர் வேணுன்றதை நீங்கள் டிசைன் பண்ண முடியும். அது மாதிரி லைட்ஸ் கூட ஆப்ஷன்ஸ் நீங்கள் மூவ்மெண்ட் இருக்கிறது, மூவ்மெண்ட் ஸ்டாப் பண்ணுறது, அதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது வரைக்கும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த லைட்ல பாசிபிள். அண்ட் இந்த லைட் வந்து கிட்டத்தட்ட 70 நம்பர் ஆஃப் பீசஸ் இந்த காருக்கு வர ஆரம்பிக்குது. 4 டோருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ல வர ஆரம்பிக்குது. இந்த ஃப்ரேம் நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம். பை டிஃபால்ட்டாக வர ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா லைட் எதுவும் இல்லாமல் பிளைனாக இருக்கும். அந்த ஃப்ரேம் நாங்கள் எடுத்துட்டு நாங்கள் வந்து ஒரிஜினல் ஃப்ரேம் மாதிரியே இருக்கிற இந்த ஃபினிஷிங் மாற்றி கொடுக்கும். இது வந்து பை டிஃபால்ட்டாக கார்ல வர இன்டீரியர்ஸ் அப்படியே மேட்ச் பண்ணி கொடுக்கும். அண்ட் இது எல்லா கலர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இந்த லைட்டோட பெரிய ஸ்பெஷல் பாயிண்ட் சொல்லலாம். அது கூட நாங்கள் வந்து லிவர் ஓப்பன் இருக்கிற லைட்டிங் கொடுத்துருக்கோம். டார்க் நைட்ல இருக்கிறப்ப லைட்டிங்கோட பிரைட் தெரியாதப்ப உங்களுக்கு இந்த லிவருக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப கிளியரா உங்களுக்கு விசிபிளா காட்டி கொடுக்கும். அதே மாதிரி வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா லைட் ஸ்பேஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த லைட்ஸ் தேவைன்ற மாதிரி கலரை மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு தீம் மாதிரி இன்டீரியர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு ஃபேன்சியா தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அந்த சேம் டைம் எந்த விதமான ஒயரிங்குமே கட் பண்ணாம ஜஸ்ட் பின் டு பின் மூலமா பண்ணிருக்கோம். ஏன்னா இது வந்து டிசைன்டு ஃபார் ஹை கிராஸ்க்கு ஸ்பெஷலா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்த லைட் கூட நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண மாதிரி நாங்கள் வந்து 2 ஸ்டேரிங் ரேப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரிஜினல் ஸ்டேரிங்ல இருந்து பிவிசி மெட்டீரியல் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து மங்கோலியன் அப்படின்ற ஒரு லெதரோட மெட்டீரியல் கனெக்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ரேப் பிளாக் அண்ட் சில்வர் ஸ்டிச்சில் நாங்கள் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்கோம். அது சேம் டைம் நாங்கள் வீல் டிரைவிங் பண்றதுக்கு ஒரு ஸ்மார்ட் ஹேண்டில் நாபம் மாற்றி கொடுத்துருக்கோம். 1 ஹேண்டில் டிரைவ் பண்றதுக்கு லாங் டைமுக்கு இந்த நாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயமா கூட இருக்கும். இதனால ரியர் பம்பர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்து இது வந்து எம்டெக் அப்படின்ற பிராண்டோட ஒரு ஹெவி டியூட்டி மெட்டல் தான் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக வர பம்பர்ஸ் எல்லாமே சில்வர் ஸ்டீல்ல பார்த்துருப்பீங்க அண்ட் அலுமினியம்ல பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்ல சாலிடான ஒரு எஸ்எஸ் மெட்டீரியல் போட்டிருக்காங்க. அது சேம் டைம் கம்ப்ளீட் பிளாக்கா இருக்கிறதுனால இந்த ஃப்ரேம் முழுக்க பிளாக் தான். ஸோ பம்பர் வந்து மர்ஜ் ஆன மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா பம்பர் போட்ட ஒரு அடையாளமே தெரியறதில்ல இந்த பம்பர் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த பம்பர் இந்த கார் நாங்கள் லொகேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த காருக்கு வந்து நாங்கள் டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். டேம்பிங் பார்த்தா பை டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி தான் மெட்டலோட குவாலிட்டி இருக்கும். இந்த குவாலிட்டியான மெட்டல் எடுத்து நாங்கள் வந்து இந்த மாதிரி டேம்பிங் மாற்றி கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த மெட்டலோட குவாலிட்டியே மாறிடும். அது மூலியமாக உங்களுக்கு டோரோட தட் நாய்ஸ் வந்து டோரோட க்ளோசிங் ஓப்பன் பண்ணுற நாய்ஸ் இருக்கு எல்லாமே மாற்றி கொடுக்கும். இது டேம்பிங் போட்டதால உங்களுக்கு வந்து சவுண்ட் அக்வாஸ்டிக் வந்து ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். அட் சேம் டைம் ஸ்பீக்கர்ஸோட பவர் இருக்கிற ஓஎம் ஸ்பீக்கரோட பவரே வந்து மல்டிபிள் ஆகும். பிகாஸ் உங்கள் டோரை வந்து நாங்கள் நல்லா ஸ்ட்ரென்தனிங் பண்ணி கொடுக்குறோம். இந்த பக்கம் ஒரு 2.2 mm, அந்த பக்கம் ஒரு 2.2 mm சொல்லிட்டு ஒரு காருக்கு டபுள் லேயர் டேம்பிங் பண்ணி கொடுக்குறோம். போட்ட டேம்பிங் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் தான் போட்டிருக்கோம். இந்த டேம்பிங் வந்து ரெண்டு பக்கமும் நல்லா ஹெவியான ஒரு ஸ்டோரேஜ் கிடைக்கிறதால கம்ப்ளீட் ஏரியா ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டு இந்த டேம்பிங் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு கன்சீல்டு ப்ராப்பர்ட்டியாக மாறிட்டு உங்களுக்கு மியூசிக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நார்மலாக வர பேஸ் வந்து டேம்பிங் அப்புறமா வர பேஸ்க்கு ரொம்ப வேரியஸ் டிஃபரன்ஸ் உண்டு. பெருசாக ஸ்பீக்கர் சேஞ்ச் எதுவும் பண்ணல, ஆனால் டேம்பிங் மட்டும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கதால நல்லா பவர் அப்பான ஒரு பேஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான அக்சரிஸ் எல்லாமே இந்த கார் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எங்ககிட்ட எல்லா வண்டி விதமான கார்களுக்குமே எங்கிட்ட அக்சரிஸ் உண்டு. ஸோ தேவைப்படும் கண்டிப்பாக நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.